உலகத் தமிழர்கள் அனைவரையும் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பலஸ்தீன போரினுடைய செய்திகளுடைய தற்போது மிக முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதில் முதற்கண் இஸ்ரேல் இராணுவத்தில் எப்போதும் நடக்காத, உலக வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இரண்டாவது, மிக முக்கியமாக இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சி ஒன்றை மேற்கொள்ளப்படும் என்கின்ற தகவல்கள் கசிந்தது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்ட ஐடிஎஃப் வீரருக்கும் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய மகன் யாயிருக்கும் இடையே கை கலப்புக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தின் மிக முக்கியமாக நிலைகள் போய்கொண்டிருப்பதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தன் செய்தியிலே சுட்டி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், செய்திகளில் ஆதாரமாகத்தான் நாம் ஒவ்வொரு செய்தியும் இன்னல்ல வந்திருக்கு, ஒய்நெட்டில் வந்திருக்கிறது, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் இருக்குது, அதே மாதிரி ஜெருசலேம் போஸ்டில் இருக்குது, யாஹூமில் இருக்குது, எடியோத் அஹ்ரனோத்தில் இருக்குது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இருக்குது, நியூயார்க் டைம்ஸில் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் தங்கள் மனம் போன போக்கிலெல்லாம் செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிற போது துல்லிய தன்மையும் தங்களுடைய கருத்து மாற்றத்தை தாண்டி செய்தியினுடைய ஆழத்தை நாம் புரிய வேண்டும். இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறோம்னா என்னுடைய கருத்து வேறு. இஸ்ரேல் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மனித இன படுகொலைக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதை தாண்டி இந்த என்ன நடக்குங்கிறத சொல்றது செய்தி. இப்போ நம்ம முதல்ல சொல்ல போற செய்தி, இஸ்ரேல் அரசாங்கம், அதாவது பெஞ்சமினுடைய அரசாங்கம் டோல்டு தி ரீபே ஃபார் ஃப்ரீ த வெக்கேஷன் வவுச்சர்ஸ். இராணுவத்துக்கு வெக்கேஷன் வவுச்சர் கொடுக்குறாங்களாம். அதனுடைய மதிப்பீடு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 413 அமெரிக்க டாலர் அல்லது 1240, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது. அவங்களுடைய தரம் பொறுத்து ஒரு 413 அமெரிக்க டாலர்லேருந்து 1240 அமெரிக்க டாலர்கள். அது ஷேக்கல்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட வரும், அது அந்த நாட்டுடைய ஷேக்கல். ஆனால் உலகளாவிய மதிப்பிற்கு வெறும் 400 டாலரையும் அதை தாண்டி 1240 டாலர் வரை அவங்க ஒரு வவுச்சர் கூப்பன் கொடுக்குறாங்க. யாருக்கு? இராணுவத்திற்கு. அது அந்த வவுச்சர் கூப்பினுடைய இந்திய மதிப்பிற்கு இந்த 1240 பெற்றால் அது ஒரு லட்சம். 400 டாலர்னு பார்த்தா அது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 32,000 ரூபா, அவ்வளோதான். 30,000 32,000 ரூபா இந்திய மதிப்பிற்கு வரும். இது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அவர்களுடைய தகுதியை பொறுத்து ஒரு வவுச்சர் கூப்பரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த செய்தியில் ஐடிஎஃப் இதற்கு மன்னிப்பு கோருகிறது. ஐடிஎஃப்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய தலைமை இராணுவ வீரர்களிடத்திலே மன்னிப்பு கோருகிற செய்தியும் தற்போது நமக்கு வந்திருக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்குள் ஒரு பெரும் விமர்சனங்களும் குழப்பங்களும், ஏன் நமக்கு கொடுத்த வவுச்சரை இஸ்ரேல் இராணுவம் அதை வித்ட்ரா பண்ணணும் என்கின்ற மன அதிருப்தியும் நடந்திருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் நெத்தனியாகுடைய மோசமான முடிவுகளாக இது பார்க்கப்படும் என்றும், அதே நேரம் ட்ரூப்ஸுகள், அதாவது ரீகால்குலேட்டட் ஆஸ்க்டு டு கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாம டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய இந்த செய்தி என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த வவுச்சர் அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு உணவுப் பொருட்களை போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, அதாவது இராணுவ வீரர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு பர்ச்சேஸ் பண்றது, ஏதாவது அவர்களுக்கான மனைவிமார்களுக்கு எதுனாலும் சரி. இந்த இந்திய மதிப்பிற்கான 30,000 ரூபாய், இது ஆண்டுக்கு ஒரு முறைதான் என்று நான் நினைக்கின்றேன். அதை பற்றிய டீட்டெயில் நமக்கு இல்லை. இராணுவ வீரர்களுக்கு கொடுத்த வவுச்சரை திருப்பி வாங்கி கொண்டார்கள். அதனுடைய மதிப்பு இந்திய மதிப்புக்கு 32,000 ஒரு 1 லட்சம் வரை இராணுவ வீரர்கள், பிரிகேடியர், கீழ் மட்டத்திலிருந்து மத்திய மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் கொடுப்பதை வாங்கினதுனால ஐடிஎஃப் அதிருப்தி அடைந்து தலைமை
கீழ்நிலை போராளிகளிடத்தில் இராணுவ வீரர்களிடத்தில் கடும் மன்னிப்பு கேட்டிருப்பதையும், அப்பாலஜிஸ் ஃபார் இன்கன்வீனியன்சஸ், ஐடிஎஃப் லெட்டர் யாருக்கு எழுதியிருக்கிறாங்க? ட்ரூப்ஸுக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. அப்பாலஜிஸ் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், உங்களுடைய சிரமத்திற்கும் உங்களுடைய மோசமான நிலை ஏற்படுத்தியதற்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், கொடுத்ததை திரும்ப வாங்குறது இல்லை அப்படிங்கிற இதை வருந்துகிறேன். அவர்கள் குடும்பத்தின் மிகுந்த பலனை தரக்கூடிய இந்த வவுச்சரை திரும்ப வாங்குறதுக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது இல்லாம இது மென்டல் ஸ்ட்ரெஸ்டு. அடுத்த செய்தி, இது அந்த செய்தி அல்ல. காம்பேக்ட் ஜோன்ல மிகப்பெரிய அளவுல ஒரு காம்பேக்ட் ட்ரூப்ஸுக்கள் மத்தியில ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருப்பதாக அடுத்த செய்தி நாளிதழ், முதல்ல இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லிட்டேன், இரண்டாவது ஹெர்ட்ஸ் நாளிதழ் தெரிவிக்கின்றது. ஏராளமான மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அதன் மூலமாக ஒரு பெரிய பதட்டம் இருப்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கிடையில நேற்று நடந்த தாக்குதலில் 18 பேர் ஐடிஎஃப் வீரர்கள் காசாவில் ஒரே தாக்குதலில் 18 பேர் தாக்குதலிலே மரணமடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பலர், அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு தப்பிவிட வேண்டும் என்ற நிலையில் சாப்பருக்காக, அதாவது காப்பாற்றுவதற்காக வரக்கூடிய ஹெலிகாப்டருக்காக காத்திருந்த செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் மற்றொரு செய்தியில் இவ்வாறு சொல்கிறது, எக்ஸ்டெண்ட் வார், விரிவுபடுத்த போர் காம்பேக்டர்ஸ்ல இது விட்னஸிங் டெத்து, ஏராளமான போர்கள் இறப்பை வழிவகுக்கும் என்றும், அது மட்டும் இல்லாம த லாஸ் ஆஃப் ஃபெல்லோ ட்ரூப்ஸ், இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் தொடர்கிறது என்பதில் அவர்களை பதட்டத்தில் இருப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல, 67 சூசைட், அந்த சூசைட் நடந்ததையும் சுட்டி காட்டுகிறது. அவர்களுக்குள் ஏற்படுகிற பலத்திட்டம், ஃபெல்லோஷிப், அதாவது அவர்களுக்குள் இணக்கமாக இருந்தவர்கள் போர்க்களத்துல இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஹட்ல தங்கி இரவு முழுவதும் பேசி காலையில இறந்துருக்கலாம், காலையில பேசி இரவு இறந்து போயிருக்கலாம், அல்லது அடுத்த செகண்ட்ல இறந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 655 நாட்கள்ல ஒவ்வொரு ட்ரூப்ஸும் 3 மாசம் 2 மாசம் கண்டினியூடா ஒரு போர்ல இருக்கிற போது அவர்களுக்கு ஏற்படுகிற மனோவலி, பதட்டம், ஆன்சைட்டி, அச்சம், த பேனிக் கம்ப்ளீட்டா ஏற்பட்டிருக்கிறது என்று டைம்ஸ் ஆஃப் நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு நியூ வார் உடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்ல அவங்க எப்படி முன்னெடுக்க போறார்கள் என்பது தெரியவில்லை என்பதையும் ஒட்டுமொத்தமாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஹயாம் நாளிதழ் இவர்களெல்லாம் கருத்தை பார்க்கும்போது இராணுவம் உறுதியாக இல்லை, இராணுவம் தப்பிவிட்டால் போதும், ஓடிவிட்டால் போதும் என்ற மனநிலைக்கு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு செய்தி. அடுத்த செய்தியில் என்னன்னா, 70 ஆண்டாம் நடந்திருக்கக்கூடிய பனானா ரிபப்ளிக் என்ற வார்த்தையை பயன்படுத்திய பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய மகன் யாயிர், நான் முதல்ல சொன்னேன், ஐடிஎஃப் தலைவர் இஸ்ராயேல் ஜமீருடைய தலைமையில் எப்படி லத்தீன் அமெரிக்காவில் நடைபெற்றதை போன்று ஒரு விவகாரத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். நான் அதை சென்று பார்த்தால் லத்தீன் அமெரிக்காவினுடைய இந்த பனானா டெமோக்ரசி, அந்த விவகார ரிபப்ளிக் என்பதை தாண்டி யாயிர் தனது எக்ஸ்தலை வலைத்தளத்தில் ஐடிஎஃப் வீரர்களை கடுமையாக சாடியிருப்பது பெரும் குவாரலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவாக இராணுவ தலைமை பயங்கர அதிருப்தியில் இருப்பதும், அவருடைய வார் கேபினெட்ல நடந்திருக்கக்கூடிய இன்பிட்வீன் த போர்ட்போலியோ இராணுவ அதிகாரிகள் தலைமை பொறுப்பாளர்களுக்கு இடையே பெரிய அளவுல கருத்து மோதலை ஏற்படுத்தி வாய் தகராறுகளை ஏற்பட்டிருப்பதாகவும் கூட ஆதாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு வந்திருக்கிறது. ஐடிஎஃப் வெர்சஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைவர் இஸ்ராயேல் ஜமீர் இடத்தில் போர் செய்வதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவு சொல்கிறார். எக்ஸ்டெண்ட் வார், அதாவது கிடியன் சாரட்டு உடைய தொடர்ச்சியாக நீங்க தொடர்ந்து போராடுங்கள், ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து அழியுங்கள். அமெரிக்கா தான் இதுக்கு ஆலோசனை கொடுத்ததாக நேற்று ஜெருசலேம் போஸ்ட் சொன்ன செய்தியோட இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா, காசாவில் கைதிகளை விடுதலை. இப்ப என்ன அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இராணுவ தலைவர் சொல்வார் இல்லையா,
இங்க பாருங்க, ஒரே நேரத்துல நீங்க அங்கெல்லாம் நாம உள்ள போக முடியாது. நம்முடைய வீரர்கள் ஏராளமான, எல்லா செய்தியும் நமக்கு வராது, ஏராளமான பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஏராளம் பேர் அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள். நிலைமை கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு சூட்டபிளா இல்ல. தாக்குதல்கள் நடக்கிறது, கொரில்லா அட்டாக்ஸ் நடக்கிறது. அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு நம்முடைய வீரர்கள்ட்ட தயக்கம் காணப்படுது. அதனால திடீர்னு போக முடியாது. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க ஆக்கிரமிப்பை அதிகரித்தால் இருக்கக்கூடிய 20 வீரர்களுடைய மக்கள் பிணை கைதிகளுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, சைக்காட்டிக்ஸ், மனோநிலை உளவியல் ரீஹபிலிட்டேஷன், இதெல்லாம் தேவை இருக்கு. 4வது, காம்பேட் ஜோன்ல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் அந்த போர்க்கால நடவடிக்கை ஆலோசனை கூட்டத்தில் அவருடைய இந்த காம்பேட் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது சொல்லும் போது டிஃபென்ஸ் இதுல பெரிய முரண் ஏற்பட்டு, அப்பனா நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது முந்தானத்தை நான் சொல்லிட்டேன். 1, நான் சொன்னதை கேளு, இல்லைன்னா வெளியே போயிரு அப்படின்னு சொல்ல ராணுவ வீரர் உடனே அவர் சொல்றாரு, இஸ்ரேல் கோர்ட்ஸ் அவர் தான் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் மற்ற வெளிநாட்டுத்துறை அமைச்சர்கள் யாரு, கிடியன் சார் போன்றவர்கள், இல்லைங்க இஸ்ரேல் சமீர் அவர் ஒரு ராணுவ வீரர், அவர் கிரவுண்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டார் அப்படிங்கிறத பெஞ்சமினுக்கு எதிரான கருத்தை டிஃபென்ஸ் மினிஸ்டர் மெதுவாக வைக்கிறார். இப்ப என்ன நினைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, முழுமையாக மக்களின் எதிர்ப்பு, உலகத்தின் எதிர்ப்பை தாங்கி கொண்டிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு யாரை நம்பினார்களோ அந்த குழுக்களிலிருந்து அவர் தனியாக பிரிக்கப்படுகிறார். ஐசோலேட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்னு சொன்ன மாதிரி அவர்களுக்குள் இரத்த பந்தங்களுக்குள் அவர் நம்பிக்கையான ஒரு கூட்டமைப்புக்குள்ளே இருந்தே அவர் தனித்து விடப்படுகிறார் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கான் ரிப்போர்ட் அடுத்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, காசாவில ஒரு பெரிய உருவாக்க போகிறீர்களா, ஒரு பெரிய பொறியை, அதாவது ஒரு டிராப்ல சிக்க வைக்க போகிறீர்கள் என்பதை இஸ்ரேல் சமீர் சொன்னதாக கேன் நியூஸ் அண்ட் செய்தியிலே சொல்லியிருக்கிறது. ஆகவேதான் இந்த பொறியில் சிக்கி நம் வீரர்கள் ஏற்கனவே அழிந்து போனார்கள், இன்னும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் அழிய வேண்டுமா என்ற கேள்வியை கான் நியூஸ் ரிப்போர்ட் சொன்னதாக இஸ்ரேல் சமீருடைய அந்த டிராப்ல நம்ம சிக்கக்கூட. ஏன்னா அங்க ஏராளமான பேர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொரில்லா தாக்குதல்கள் பயங்கரமாக நடக்கின்றது. ஏனால் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற லெவல்ல பட்டினி மரணங்கள், ஸ்டார்வேஷன், கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இனி நாம எதையும் இழந்தாலும் ஒண்ணும் இல்லை என்ற அளவுக்கு அந்த நாட்டு மக்களும் இராணுவம் அந்த போராளிகளும் சென்ற பிறகு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி செல்வான், அதுவும் 18 வயசு 25 வயசு. அதைத்தான் கிரவுண்ட் ரியாலிட்டியில அவர் சொல்றார், இராணுவ தலைவர், இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர். ஆனால் ஏற்றுக்கொள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு மறுக்கிறார் என்பதை கான் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. இராணுவம் போரிட தயாரில்லை. அடுத்த செய்தி சேனல் 12. தோழர்களே, இந்த இதெல்லாம் நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், சேனல் 12, கான் நியூஸ், ஹாயாம், 4 நியூஸ் இப்ப சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியும் சொன்னேன். ஆக இப்படி எல்லா செய்திகளும் ஹர்ட்ஸ் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் இன்னென்ன செய்திகள் எல்லாம் இப்படி வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு பெரும் பிரளயம் ஏற்பட்டிருக்கு என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லக்கூடாது இல்லையா, லத்தீன் அமெரிக்காவினுடைய ரிபப்ளிக்கனுடைய அந்த சந்தேகங்களை ஐடிஎஃப்க்கும் இவர்களுக்கும் இடையே மோதலாக எந்த அரச பதவியிலும் இல்லாத பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய மகன், அனுபவம் இல்லாத யாயிர் சொன்னது தற்போது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காசாவில் போரில் யூக வகுப்புகள் ஜமீர் வெர்சஸ் நெத்தன்யாகுவுக்குள்ளே ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிருந்து வரக்கூடிய எல்லா நாளிதழ்களும் வெளிப்படையாக செய்திகளை விட்டிருக்கிறது. ரிஃப்ட் இன் பிட்வீன், த ரிஃப்ட் இவர்களுக்கு இடையிலே வெர்சஸ் இஸ்ரேல் சமீர், ஐடிஎஃப் இராணுவ தலைவருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் இடையிலே ஒரு பெரும் பிளவு மோதல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியில கடைசியில சொன்னாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் மூவ் பண்ண முடியும், போர் செய்ய முடியும் என்பதையும் வலா நியூஸ் சொல்லுகிறது. வலா நியூஸ் என்ன சொல்லுகிறது இஸ்ரேல்ல? நேர்களே, ஹர்ட்ஸ் நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஜெருசலேம் போஸ்ட், வல்லா நியூஸ், அது மட்டும் இல்லாம கான் ரிப்போர்ட்ஸ், சேனல் 12 இவ்வளோ செய்தியும் சொல்லுது.
பெரிய சண்டை நடந்திருக்கு, மிகப்பெரிய பிரளயம் நடக்கிறது, இராணுவம் போரிட தயாரில்லை என்ற செய்திகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய நோக்கம் என்னென்னால், அவன் மனச்சிதைவு நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், எப்படியாவது ஆக்கிரமியுங்கள், பைத்தியக்காரர் மாதிரி பெஞ்சமின் பேசுகிறார் என்ற தகவலை நாம் உறுதி செய்ய முடியுது. ஆக்கிரமியுங்கள், அவர்களை கொள்ளுங்கள், வெட்டுங்கள், அவர்களை நாசமாக்குங்கள், அழித்தொழியுங்கள் என்ற பாதையைத்தான் பென்கேவிரும் இஸ்ரேல் சமீரும் பெசல் சுமோட்ரிச்சும் சொல்கிறார்கள் என்ற தகவலையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேல் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், இஸ்ரேல் இராணுவ தளபதி அது சாத்தியமில்லை என்று ஏராளமான கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற போது அதை ஏற்க மறுத்து பித்து பிடித்தவர் மாதிரி இவர் பேசுகிற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. காசாவில் நுழைவதற்கு ஐடிஎஃப் அச்சம் தெரிவித்திருப்பதையும் அடுத்த செய்தியில வந்தது அப்படி வாசிக்கிற the heavy casualties among the Israel troops. அதுதான் நேற்று சொன்னேன், ஒரே தாக்குதல்ல 18 பேர் அப்படியே பிளட் ஷேடாட இறந்து போகிற காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் பலர் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா எப்படி போருக்கு செல்ல முடியும்? 665 நாட்களாக என்பதை கான் ரிப்போர்ட்ஸ் மீண்டும் சொல்லுகிறது. இப்பொழுது கான் நியூஸினுடைய ரிப்போர்ட் மறுபடியும் பெஞ்சமினுடைய ஆபரேஷனை அவர்கள் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போன்று இறுதியாக ஒரு செய்தி, புதிய காசாவார் ஏற்படுவதற்கு, புதிய நிலைகளில் தாக்குதல் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லா நயீம் காசிம் அவருடைய அறிக்கை வந்திருக்கிறது. நயீம் காசிம் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, அல்-அக்ஸாவில் அவர்கள் நுழைந்தால் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் மறுபடியான தாக்குதலை ஹவுதிகளும் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஹவுதிகள் அன்றைக்கு பென்காவிர் சென்று அந்த டெம்பிள் மவுண்ட்டுக்குள்ள போய் பிரேயர் செஞ்ச உடனே அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். அது ஒரு சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் என்று யஹ்யா சாரியுடைய கருத்தையும் நாம் இங்கே சொல்ல முடிகிறது. அவர் சொல்லிட்டாரு, ஹிஸ்புல்லா ரிஜெக்டட், ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இல்லை. அதே போன்று இஸ்ரேலுடைய அல்-அக்ஸா மசூரிக்குள் ஆகஸ்ட் 3 நுழைந்தது, பிரார்த்தனை செய்தாரா செய்யவில்லையோ, உள்ளே போய் குழப்பம் வந்ததற்கு பிறகு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் மற்றொரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஹவுதிகளுடைய பிரஸ் அட்டாக்கு, மல்டிபிள் மிசைல்ஸ் அட்டாக்ஸ் பை ஹவுதி, இது வெற்றிகரமான தாக்குதல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் புதிய செய்திகள். இந்த செய்திகளோடு எந்த அளவிற்கு பின்னடைவிலே பொருளாதார பின்னடைவு, ஆயுதங்கள் பின்னடைவு, இராணுவ வீரர்கள் பதட்டம், எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து தேசிய செய்திகளும் பெஞ்சமினுக்கு எதிரான செய்தியை வந்திருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ தலைவர் போரிட மறுக்கிறார், வீரர்கள் போரிட மறுக்கிறார்கள். இஸ்ரேல் அவருக்கு நெருக்கமான இஸ்ரேல் கேட்ஸ், கிடியன் சாரா போன்றவர்கள் மாற்று கருத்து. 6-7க்கு மட்டும் சேனல் 12, ஜெருசலேம் போஸ்ட், கான் நியூஸ், ஹயாம், அது மட்டும் இல்லாமல் ஹர்ட்ஸ் நாளிதழ், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இப்படி எல்லாம் செய்திகளும் இவர்களுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் மறந்து பித்து பிடித்தவன் போல் 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நல்ல செய்திகள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த படுகொலையை, இந்த தாக்குதல் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்பதற்கு அவர்களை கன்ஃபஸ் பண்றாங்க. அவர்கள் அதை ஒப்புக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் தற்போது காசா போரில் சிக்குண்டு உயிர் பலி நடந்து கொண்டிருப்பதையும் போரிட இராணுவ வீரர்கள் மறுப்பதும் உண்மை என்ற செய்தியை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நன்றி.